வெல்கம் டு மை எஸ்கேப் ரூம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஒரு சூப்பரான ஒரு டிஷ் இல்ல, ரெண்டு டிஷ்ஷஸ் டக்கு டக்குன்னு ஸ்டார்டர் சூப்பரா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டிஷ் என்ன வாங்க பார்க்கலாம். பிக்சரே சூப்பராக இல்லை, வீடியோ பயங்கரமாக இல்லை. இந்த டிஷ்ஷோட பேர் சீசி தந்தூரி பிரெட். சீசி தந்தூரி பிரெட்டு ரொம்ப டங் ட்விஸ்டராக இருக்குல்ல. சீசி தந்தூரி பிரெட். ஓகே, ஸோ இந்த பிரெட் வந்து ரொம்ப ஈஸி, சீசி மாதிரியே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது இந்த டிஷ் எப்படி பண்ணலாம்? இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, நான் ஒரு பெரிய பிரெட் லோஃப் எடுத்திருக்கேன், ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஹோல் லோஃப் பிரெட்டு நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் எனி ஷேப் எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து 2 டேபிள் ஸ்பூன் தந்தூரி பவுடர். இந்த தந்தூரி பவுடர் வந்து உங்களுக்கு வீட்டில் இப்போ இன்ஸ்டண்ட்டாக இல்லை அப்படின்னா இதோட காம்பினேஷன் என்ன மசாலான்னு சொல்லிவிட்டு நான் சைடில் தரேன். 50 கிராம்ஸ் பட்டர், அப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது போதும். இவ்வளோ தான் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் என்ன? எஸ், இந்த சீஸ் தான் நம்மளோட அடுத்த இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியன்ட். இன்றைக்கி வந்து நான் மாசரெல்லாவும் செடாரும் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன காம்பினேஷன் வச்சுக்கலாம், பட் மாசரெல்லா ரொம்ப இம்பார்ட்டண்ட். சீஸுக்கு வந்து குவான்டிட்டி தேவையா, நம்ம இஷ்டத்துக்கு போட்டுக்கலாங்க. முதல்ல நம்ம இந்த ப்ரெட் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். நம்ம வந்து இதை நல்லா ஸ்கொயர் மாதிரி நல்லா பீசஸாக கட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக எண்டு வரைக்கும் கட் பண்ணக்கூடாதுங்க, மேலெல்லாம் கட் பண்ணணும். ஹாஃப் வே த்ரூ இது பாருங்கள். ஸோ இப்படி தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம், ஸ்கொயர்ஸாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட்டு தந்தூரி பேஸ்ட்டுக்கு நம்ம வந்து பட்டர் போட்டுடலாம். நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுடலாம். இதோட நம்மளோட கொரியாண்டர் லீவ்ஸையும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். நான் எனக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன், நீங்கள் சால்டட் பட்டர் கூட எடுக்கலாம். எடுக்கும்போது மசாலாவில் எவ்வளோ சால்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா ப்ரெட்லேயும் கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ அதை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். நம்ம பேஸ்ட் ரெடி, சீஸ் ரெடி. இதை எப்படி நம்ம ப்ரெட்டில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி பேஸ்ட் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் நல்லா ஜெனரஸாகவே எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். எங்கே கட் பண்ணியிருக்கோன்னு பார்த்துட்டு ரொம்ப அந்த ப்ரெட்டை புல் பண்ணாமல் இப்படி 2 பக்கமும் அப்ளை பண்ணணும். நம்ம இப்போ இதை எல்லாத்துலேயுமே மசாலா தடவிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சீஸை போடணும்.
பாருங்கள், நம்மளோட ப்ரெட் வந்து நல்லா சீஸ் அப்ளை பண்ணியிருக்கோம். இதை வந்து ரொம்ப அப்படி உருண்டை இவ்வளோ பெருசாக இருக்கேன்ட்டுலாம் நினைக்காதீங்க. சீஸ் மன்ஸ் மெல்ட் ஆன ஆரம்பிச்சேன்னா இது வந்து நல்லா அப்படியே ஒட்டிக்கும். நம்ம வந்து இதை அலுமினியம் ஃபாயிலில் வச்சு நல்லா ரேப் பண்ணிவிட்டு பேக் பண்ண போகிறோம். அதனால் வந்து இது இவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டுலாம் நீங்கள் பயப்பட வேணாம். பாருங்கள் இப்போவே இவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். அலுமினியம் ஃபாயிலில் ஆயில் தடவி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே பத்திரமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ரேப் பண்ணும் போது நல்லா சைட்ஸு டைட்டாக ரேப் பண்ணணும். அப்போ தான் இது ஒன்றா வரும். ஸோ இப்படி 2 பக்கமும் நல்லா டைட்டாக அமுக்கி மூடுங்க. நல்லா அந்த மாதிரி ரேப் பண்ணிவிட்டு அவனில் 160 degrees ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அவனில் 15 minutes அது அப்படியே பேக் பண்ணோம் க்ளோஸ்டாக. அப்புறமா நம்ம எடுத்துகிட்டு திருப்பி ஒரு 10 minutes மேலே க்ரஸ்ட்டுக்காக பேக் பண்ணோம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான ப்ரெட் அவன்லேருந்து வந்திருக்கு. நான் கொஞ்சம் ஆற விட்டேன் வெளில எடுத்துகிட்டு. அப்போ தான் இந்த சீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஒட்டாமல் வரும். ஸோ பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பட்டரை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது மேலே ப்ரெட் மேலே ஜஸ்ட் லைட்டாக போட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் டக்குன்னு க்ரில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இப்போ நல்லா அந்த ஷைனி க்ரஸ்ட் வரும் நம்மளுக்கு. ரொம்ப பட்டர் தேவையில்லை, ஏன்னா நம்ம நிறைய வந்து சீஸை போட்டிருக்கிறதுனால பட்டரை வந்து கொஞ்சம் நம்ம கம்மியாகவே போடுவோம். அப்படியே கேலரிஸ் பார்க்குற மாதிரி இல்லை, நல்லா இதாகிடுச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்ம திருப்பி அவனில் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட ப்ரெட் வெளியில் வந்துடுச்சு அவன்லேருந்து. ஜஸ்ட் கோல்டன் பிளிஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. உள்ளே பாருங்கள் மொசரெல்லா சீஸ் கூயாக இருக்குது. ஸோ இது அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செம்ம ஈஸியாக இருந்ததில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடே பயங்கர சூப்பர் ஸ்மெல்லாக இருக்கும். நீங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் டிஷ்க்கு போகலாமா? செகண்ட் டிஷ் வந்து ஒரு சூப்பரான கிறிஸ்பி பொட்டேட்டோ பொட்டேட்டோ பீட்சாவா அப்படின்ட்டுலாம் கேட்காதீங்க. பீட்சா வந்து நீங்கள் அந்த மாவை பிணைஞ்சி அதை வச்சு ப்ரூஃப் பண்ணி ஒன்றுமே பண்ணுவானா. நீங்கள் சூப்பரான பொட்டேட்டோ இருக்கா வீட்டில்? கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் பொட்டேட்டோ இருக்கும். அதை வச்சு எப்படி சூப்பராக இந்த பீட்சா பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பாருங்கள். நான் வந்து இங்கே 5 பொட்டேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன், பாயில் பண்ணி வச்சுருக்கேன் வித் ஸ்கின். அதுக்கப்புறம் சால்ட் வேணும். நம்மளோட பீஸா சாஸ், ரெட் பீஸா சாஸ் இருக்குது, ஒயிட்டும் இருக்குது. நான் ரெண்டுமே போட போகிறேன் ஈச் டாப்பிங்க்கு. நம்ம இதோட ரெசிபி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கப்புறம் சீஸ் மொசரெல்லா அண்ட் செட்டார் எடுத்திருக்கேன். டாப்பிங்க்கு வந்து நான் இன்றைக்கி வந்து 3 டிஃப்ரெண்ட் டாப்பிங் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பிளெயின் சீஸ் டாப்பிங், ஒன்று வந்து கேப்சிகம் அண்ட் அனியன், இன்னொன்று வந்து பன்னீர். நீங்கள் வந்து என்ன காம்பினேஷனில் வேணால் இது செய்யலாம். டாப்பிங் உங்களுக்கு என்ன மீட் வேணும்னா கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஷ்ஷை எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்குறேன். எடுத்திருக்கேன் நான் அலுமினியம் ஃபாயில் போட்டு ஆயில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ பேக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பொட்டேட்டோவை பாதியாக கட் பண்ணிக்கோங்க. பார்த்து ஃப்ளிம்ஸியாக இருக்கும். பாதியாக கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கின் நம்மளுக்கு தேவை, அதுதான் அந்த கோட்டிங் மாதிரி இருக்க போகுது. ஸோ இப்போ நடுவில் இருக்கிற பொட்டேட்டோவை ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்கூப் அவுட் பண்ணிக்கலாம். ரொம்ப பண்ணிடாதீங்க, ஜஸ்ட் அந்த ஃபில்லிங் வைக்கிறதுக்கு மாத்திரம் நம்ம ஸ்கூப் அவுட் பண்ணால் போதும். இது வேஸ்ட் ஆகிடும்லாம் பார்க்காதீங்க, பசங்களுக்கு கொடுங்க, நல்லா வெயிட் ஏறும்.
நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஜஸ்ட் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட்ருவாங்க ஃபாஸ்ட்டாக. ஜஸ்ட் நடுவில் லைட்டாக கொஞ்சம் ஸ்கூப் அவுட் பண்ணால் போதும், ரொம்பவும் பண்ணிடாதீங்க. பீஸா அந்த டாப்பிங் அண்ட் சாஸ் அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த ஸ்பேஸ் வேணும். இதே மாதிரி இன்னொரு ஹாஃப்க்கும் பண்ணிவிடுங்க. இது வந்து ரொம்ப ஈஸி சிம்பிள் ஸ்நாக்கு, நல்லா ஃபிங்கர் ஃபுட்டும் கூட. நீங்கள் இதுக்குன்னு டிஷ்ஷெல்லாம் பண்ண தேவையில்ல, இப்படியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ இதை ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் போடணும். இந்த பொட்டேட்டோக்கு உண்டான சால்ட் போட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருங்க. அவனில் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில்லிங் போட போகிறோம். ஸோ இதே வந்து நான் 1 பொட்டேட்டோ, பாக்கி பொட்டேட்டோ எல்லாம் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நான் எல்லா பொட்டேட்டோஸும் இதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அவன் வந்து 160க்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 15 மினிட்ஸ் அவனில் வைக்கணும். அப்போ நம்மளுக்கு ஒரு நல்ல கப் மாதிரி, ரோஸ்டட் கப் மாதிரி சூப்பராக வரும். நம்மளோட பொட்டேட்டோ சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இட்ஸ் ஜஸ்ட் சிஸ்லிங் 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 ஹாட். ஸோ இப்போ இது வந்து லைட்டாக கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம டாப்பிங் போட்டு மேலே சீஸ் போட்டு திருப்பி அவனில் கிரில் பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கே. இப்போ வந்து நம்ம பொட்டேட்டோஸ் ஆறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சைட்ஸ்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டாப்பிங்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ நம்ம வந்து நான் வந்து 3 டாப்பிங் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல. ஸோ இதை ஃபஸ்ட்டு ரெட் சாஸ் போட்டுடுறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீஸ், அதுக்கப்புறம் டாப்பிங். ஒன்று வந்து ஆனியன்ஸ் அண்ட் கேப்சிகம், ஒன்று வந்து பன்னீர். நீ எந்த டாப்பிங் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இன்னொன்று வந்து நான் ப்ளெயின் சீஸாக விட போகிறேன். ஸோ அதுக்கு மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த டாப்பிங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரெட் சாஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பீட்சா டேஸ்ட் வரும். போட்டுட்டு மேலே சீஸ் போட்டு நம்ம கிரில் பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து ரெட் சாஸ்க்கு சேம் வந்து நான் ஒயிட் சாஸ்க்கு பண்ண போகிறேன். இப்போ சேம் வந்து நான் ஒயிட் சாஸுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ எல்லா பொட்டேட்டோஸ் ஃபில் பண்ணியாச்சு, ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை அவனில் கிரில் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான டிஷ் ரெடி ஆகிடுச்சு. அவன்லேருந்து வந்துடுச்சு இந்த பொட்டேட்டோ. செம்மையாக இருக்குது, செம்ம ஸ்மெல்லு, சிஸ்லிங் சவுண்ட், சீஸி பொட்டேட்டோ சூப்பர் ரெடி. ஈஸியாக இருக்கா? நான் சொன்னேன்ல, நம்ம சேனல் டிஷ்ஷஸ்லாம் எப்போவுமே ஈஸி டிஷ்ஷஸ் தான், பட் வெரி டேஸ்டி டிஷ்ஷஸ். இந்த 2 டிஷ்ஷுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 டிஷ்ஷும் பிடிச்சா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
cheesy tandoori bread and crispy potato pizza from my escape room to yours. Enjoy cooking!